ஒரு பையன் என்கிட்ட சொல்கிறான், அண்ணா என் ஊர் பசங்க, என் கூட சுற்றுற பசங்க எல்லாரும் என் கண்ணுக்கு முன்னே சிரித்து பேசுகிறாங்க. ஆனால் முதுகுக்கு பின்னாடி போய் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கண்ணா, கோமாளிங்கிறாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்கண்ணா, அதுக்கு எதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு. தம்பி, ஊர் 1000 சொல்லும், உன் கூட சுற்றுற பசங்க 1000 சொல்லட்டும், நீயா தானே இருக்க, நீ கரெக்டாக இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல, அப்புறம் என்ன? அப்போ எவன் என்ன சொன்னால் உனக்கு என்ன? எதை பற்றியும் கவலைப்படாத தம்பி. இங்கே நம்ம வளர்கிறோம் அப்படின்னா நம்ம வளர்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட குறை சொல்கிறவங்களும் வயிற்றறிச்சப்படுறவங்களும் தான் அதிகம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாத. உன்னோட எண்ணம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பாரு, அவங்க பேசுகிறவங்களுக்கு முன்னே வாழ்ந்து காட்டணும், வளர்ந்து காட்டணும், அவ்வளோதான். நீ ஒரு இடத்துக்கு வளர்ந்துட்ட அப்படின்னா திரும்பி பார்த்துன்னு வச்சுங்க, இவங்க பேசுனவங்க எல்லாமே காலி கீழே கிடப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இது பேசுகிறது தான் வேலையாகவே இருக்கும். என்னையெல்லாம் பேசாதவங்க யாருமே கிடையாது. என்னையும் தான் பிழைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறேங்க. என் கண்ணுக்கு முன்னே பேச மாட்டாங்க, என் காது கூட பேசுவாங்க, கேட்கும், பின்னாடி விட்டு பேசுவாங்க. நான் அதை பற்றிலாம் கவலை வாங்க மாட்டேன். அது என்ன பண்ணணும், இந்த காலை வாங்கி இந்த கால் விட்டு போயிட்டே இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கவேன், நம்ம லைஃப்பில் முன்னேறலாம். அதை அவங்க பேசுகிறத பார்த்துக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசங்கள்லாம் போயிடும். அதனால் எதையும் கவலைப்படாது. நீ கரெக்டாக இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவுதான்.